தொடர் விடுமுறை தினங்களை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதால் சென்னை விமான நிலையத்தில் கட்டணங்கள் உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தொடர் விடுமுறையினால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகளின் விலை தற்போது உயர்ந்திருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் முகன். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள், பள்ளி கல்லூரிகள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏராளமானவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் விமானங்களில் இன்றும் நாளையும் டிக்கெட்டுகள் காலியாகிவிட்டன. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல வேண்டிய தென் மாவட்டங்களிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களில் பயணிப்பதால் திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களிலும் அனைத்து டிக்கெட்டும் காலியாகிவிட்டன. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி மற்றும் திருவனந்தபுரம் நேரடி விமானங்கள் இல்லாமல் இணைப்பு விமானங்களில் சென்னையிலிருந்து பெங்களூர் சென்று பெங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் தூத்துக்குடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கூடுதல் கட்டணங்கள் செலுத்தி டிக்கெட் பெறுவதோடு பயண நேரமும் கூடுதலாகி பயணிகள் அவதிப்படுகின்றனர். அதேபோல் சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களிலும் அனைத்து டிக்கெட்டுகளும் விட்டுவிட்டு விட்டதால் பயணிகள் சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மதுரை, திருச்சி, சேலம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் பயணிகள் கூடுதல் கட்டணம் அதிக பயண நேரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தூத்துக்குடி வழக்கமான கட்டணம் 4100 ரூபாய். பெங்களூர் வழியாக சுற்றி செல்வதால் 13,400. சென்னை திருவனந்தபுரம் வழக்கமான கட்டணம் 5,173. பெங்களூர் வழியாக சுற்றி போவதால் 17,331 ரூபாயும். சென்னை மதுரை வழக்கமான கட்டணம் 4,248 ரூபாயும். பெங்களூர் வழியாக சுற்றி செல்வதால் 13,160 ரூபாயும். சென்னை திருச்சி வழக்கமான கட்டணம் 4,121. பெங்களூர் வழியாக சுற்றி செல்வதால் 13,842 ரூபாயும். சென்னை சேலம் வழக்கமான கட்டணம் 3,093 ரூபாய். பெங்களூர் வழியாக சுற்றி சென்றால் 8,688 ரூபாயும். சென்னை கோவை வழக்கமான கட்டணம் 4,147. இன்று நாளை கூடுதல் கட்டணம் 8,448 ரூபாயும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பயணம் செய்வதற்கு போதிய நேரடி விமானங்கள் இல்லாத காரணத்தால் பயணிகள் அண்டை மாநிலங்களான திருவனந்தபுரம், பெங்களூர் வழியாக பயணம் செய்ய வேண்டியிருப்பதால் கூடுதல் டிக்கெட் கட்டணங்கள் செலுத்துவதோடு பயண நேரமும் பல மணி நேரம் அதிகமாகி பயணிகள் அவதி அடைந்து கொண்டிருக்கின்றனர். எனவே விமான நிலையங்கள் தமிழ்நாட்டிற்கு பயணிகள் பயணிப்பதற்கு தேவையான அளவு கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என்று பயணிகள் தரப்புக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி சரவணன்.